நாம் இப்போ 2025 இருக்கோம். உலகம் எப்படி இல்லாமல் மாறிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க அத்தனை டெக்னாலஜி நம்மளும் யூஸ் பண்ணுறோம். நம்மளும் வெளிநாடுகளுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்மளும் கற்றுக்குறோம். நம்ம எவ்வளோ கல்ச்சராகவும் டெக்னாலஜியாகவும் எவ்வளவோ முன்னேறி இருக்கும். போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வெஸ்டர்னைஸ்டாக இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஒரு விஷயத்தில் கற்காலத்திலே தங்கிட்டோன்னு தோணுது. அது என்னென்னா, ஸோ நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 27 ஜூலை அப்போது கவின்ற ஒரு டிசிஎஸ் எம்ப்ளாயி பாளையங்கோட்டையில் வச்சு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி நடந்தது என்னன்றதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த ஹானர் கில்லிங்கை பற்றியும் இனிமேல் இப்படி ஒரு கொலை நடக்காமல் இருக்க நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்கள் ஹெச்ஆர், இது ஹெச்ஆர் ஸ்பேஸ். கவின் செல்வ கணேஷ்ன்றவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். சுபாஷினியும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ஸோ 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8th அல்லது 10th அவங்க 2 பேரும் ஒன்றா பழகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அது லவ்வாகவும் மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 years or 10 years லவ் ஆகுது. இப்போ சென்னையில் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். இவங்க 2 பேரும் லவ் பண்ணது வீட்டுக்கு தெரிஞ்சதாகவும், இதில் வந்து கவினோட பேரண்ட்ஸ் வந்து இதை ஒத்துக்கிட்டதாகவும், சுபாஷினியோட பேரண்ட்ஸ் வந்து இது ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்குறோம். ஸோ இன்சிடென்ட் நடந்த 27 ஜூலை கவினோட ரிலேட்டிவ் உடம்பு முடியலன்னு கவினோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சுபாஷினி வந்து ஒரு சித்தா டாக்டர்ன்றாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரிலேட்டிவை கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ கவினோட அம்மாவும் கூட போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கப்போ சுபாஷினியோட தம்பி, அதாவது சுர்ஜித், இவர் வந்து கவினை தனியாக கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கூடிய சீக்கிரத்தை பற்றி பேசிடலாம், உங்கள் 2 பேருக்கு இருக்கிற லவ்வை பற்றி நம்ம பேசலாம், கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. சுபாஷினியுமே நீ அவன் கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்திருக்க அதே நேரத்தில் கவினை கூப்பிட்டு போன சுர்ஜித் ஒரு தெருவோரமாக வச்சு ஒரு வீட்டு முன்னாடி அவரை சரமாரியா அருவாளால் தாக்குறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவின் வந்து சம்பவ இடத்துலேயே இறந்துடுறாரு. சுர்ஜித் வந்து அவராகவே போய் சரணடைஞ்சிடறாரு. ஸோ இது ஏன் எதுக்கு நடந்ததுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனவங்களோட பேக்ரவுண்ட்ஸை கொஞ்சம் பார்த்தோம். கவின் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கவின் வந்து ஒரு டிசிஎஸ் எம்ப்ளாயி, சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. சுபாஷினி வந்து ஒரு சித்தா டாக்டர். இந்த சுர்ஜித்ன்றவர் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு, சுபாஷினியோட தம்பி. ஸோ இந்த சுபாஷினியோட பேரண்ட்ஸ் யாருன்னா சரவணன் அண்ட் கிருஷ்ணகுமார். ஸோ இவங்க 2 பேருமே எஸ்ஐயா இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கவினோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ஸோ வேற கேஸ்ட்ன்றனால பொண்ணோட வீட்டிலே அவங்க லவ் அக்செப்ட் பண்ணாமே இருந்திருக்காங்க. பட் பையனோட வீட்டில் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கவினோட பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுர்ஜித்தா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸோட தூண்டுதலின்படி தான் இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர், நாளை பின்ன நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரையுமே நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலை. ஸோ இதை பற்றி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே என்ன நடந்தது, சுர்ஜித்தோட பேரண்ட்ஸுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றி சுபாஷினியே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துடலாம். நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு, அவங்கள விட்டுருங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பேசுகிறப்போ ஒரு அழுகை வரல, கண்ணீர் வரல, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஸோ சுபாஷினி சொல்கிறது என்னென்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணதாகவும், ஆனால் இந்த கொலையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உண்மைன்னு எடுத்துக்கிறதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து 2015 கோகுல்ராஜ் ஸ்வாதி வழக்குலேயும் நடந்திருக்கு. ஸோ கோகுல்ராஜ் ஸ்வாதி 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. போகிற அன்னைக்கு கோகுல்ராஜ் வந்து தண்டவாளத்தில் பிணமாக மீட்கப்படுறாரு. குற்றவாளியான ஸ்வாதியோட அப்பா யுவராஜ் வந்து கைது செய்யப்படுறாரு. அவர் கூட சேர்ந்து இன்னொரு 10 பேர் கன்விக்ட் ஆகிறாங்க. ஸோ ஸ்வாதி வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவரை காதலிச்சதாகவும், ஸோ அப்பா தான் இது காரணன்ற மாதிரியும் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் நாளடைவில் ஸ்வாதியை பிறல் சாட்சியாக மாறுறாங்க. நான் கோகுல்ராஜ் எனக்கு தெரியும், ஆனால் அவர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நான் அவர் கூட இல்லை, அந்த சிசிடிவியில் வர்றது நான் இல்லைன்னு மாற்றி சொல்கிறாங்க. பிறஞ்சாச்சியாக தான் அந்த பாப்பா சொல்லுது, கல்யாணம் பார்க்கவே இல்லை, அது யாருன்னே தெரியாது எனக்கு கோகுல்ராஜ் அப்படிங்கும்போது, அது யாருமா சார்? கோகுல்ராஜ் தெரியும், அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது சார். நானும் இல்லை, எனக்கு தெரியாது, எது எடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஏமா எதுவுமே தெரியாதா? எது எடுத்தாலுமே தெரியாது. அப்புறம் மயக்கம் வந்து தூக்கிட்டு போங்க, மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா நடிப்பு விட்டுருச்சு. இது சொசைட்டியல் ப்ரெஷர்னால நடக்குது. ஏன்னா நமக்கு கூட இருந்த லவ்வரும் இப்போ உயிரோடு இல்லை. இப்போ நம்ம யாரை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம்? ஸோ நமக்கு இருக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இதில் நம்ம அந்த பொண்ணை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுர்ஜித் வந்து ஒரு அத்லட், அவர் ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயர், ஸோ அவர் ஒரு டிசிப்ளின்டான ஆள், ஸோ அவர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வீடியோ ஆதாரங்கள், அவர் போடுற ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இருந்து எடுத்த வீடியோக்கள் அந்த கருத்துக்கு எதிராக இருக்குது. ஸோ இப்படி பட்டக்கத்தியோட வீடியோ போடுறத பார்க்குறப்போ அவருக்குள்ளே இந்த ஜாதி வெறி இருக்குன்றது கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரியும். இவர் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. ஸோ சுபாஷினி சொல்கிற மாதிரி இந்த கொலையில் அவங்க பேரண்ட்ஸுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த வீடியோஸ்லாம் போகிற சுர்ஜித்தை கண்டிக்காதது யாரோட தப்பு? ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக அதை அவங்க கண்டிக்காமல் இருந்தது அதை ஆதரிக்கிறதுக்கு சமம். ஸோ இதில் அவங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லைனாலும் மறைமுகமாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சுபாஷினி சொல்கிறது என்னென்னா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி நீ அந்த பையனை லவ் பண்ணுறியாமா அப்படின்னு கேட்குறப்போ இவங்க இல்லைன்னு மறுத்துட்டு தான் சொல்கிறாங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்து அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, கவின் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டான் செட்டில் ஆகிறது, அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னான், அதனால் நான் லவ் பண்ணலை அப்படின்னு நான் மறுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதை வந்து நம்ம சுர்ஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டோட பொருத்தி பார்க்கணும். ஸோ சுர்ஜித் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து அவன் தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான், அதனால தான் நான் அவனை கொன்னேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். ஸோ ஒருவேளை சுபாஷினி வந்து லவ் பண்ணலைன்னு சொன்னது வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒருவேளை இவன் லவ் டார்ச்சர் பண்ணுறான்ற சென்ஸில் அவங்க புரிஞ்சுட்டு இந்த கொலை நடந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நியூஸ் சேனலில் இதை பற்றின செய்தி வந்த உடனே நம்ம கமெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து சுர்ஜித்தை பாராட்டியும் சுர்ஜித்தை ஒரு ஹீரோவாக நினச்சி நிறைய கமெண்ட்ஸ்களை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் பெரியார் அப்படி என்ன பண்ணிட்டாரு, பெரியார் இந்த சாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, ஆனால் இன்னும் ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்ற கேள்விகளை நிறைய பேர் முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸ்ட் சிஸ்டம் எவ்வளோ ரூட்டடாக இருக்குன்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மறைந்த விவேக் சொன்ன மாதிரி, உங்களை 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுடான்ற மாதிரி உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது ஜாதின்றது தப்புன்றது. அவர் ஜாதியை ஒழிக்கணும் தான் போராடினார். அவர் இவ்வளோ பண்ணியுமே இவங்க இன்னும் திருந்தாமல் இருக்காங்கன்னா, இவ்வளோ அடிமுட்டாளாக இருக்கிற ஆட்களை இன்னும் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் திருத்த முடியாது. அதுக்கு இவ்வளோ கேவலமான மனநோயோட சுற்றுற ஜாதி வெறியர்களை திட்டுவோமா, இல்லை அதை ஒழிக்கணும்னு நினச்ச பெரியாரை திட்டுவோமா? இதுக்கு யார் காரணம்? ஸோ இந்த ஜாதி ஒழிகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இது எதுவுமே இன்றைக்கி நாளைக்கு ரிசல்ட் தந்துடாது. ஸோ குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 10-20 வருஷமாச்சும் ஆகணும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த யங் ஜென்ரேஷன்லாம் இந்த ஜாதி வந்து கிரிஞ்சாக நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கொலை செஞ்சது ஒரு 22 வயசு பையன். ஸோ அதே சமயம் இந்த சாதியை ஒழிக்கணும்னா, ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் பசங்களுக்கு சாதின்னு ஒன்று இல்லை அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும். ஸோ சாதியை பற்றிய புரிதலை வளர்க்கணும். ஸோ சாதின்றது ஏன் உருவாச்சு, இப்போ ஏன் அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆஸ் அ பேரண்ட்ஸாகவும் பண்ணணும், ஸ்கூல் எஜுகேஷனையும் இதை சேர்க்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த புரிதல் வந்துருச்சுன்னா பெருசானப்புறம் அவங்க இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் நியூஸில் போய் பார்த்தாலும் கூட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொலை பண்ணவனை பாராட்டியும் இறந்து போன கவினை திட்டியுமே நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கொலை பண்ணுறவங்களுக்கு எங்கே தைரியம் வருதுன்னா, நமக்கு ஆதரித்து சில பேர் பேசுவாங்க, நம்மளையும் பெருமையாக பார்ப்பாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப தான் இந்த கொலையவே அவன் செய்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை உடைக்கணும். இப்போ உங்கள் கேங்லேயே யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி சாதி பெருமையா இல்லை ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டோ அந்த மாதிரி சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ சாதி வெறின்றது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்றது அவனுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம அவனை ஒரு அருவருப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அவன் எப்படி மற்ற சாதிகள் கூட தீண்டாமல் கடைபிடிக்கிறானோ அந்த மாதிரி நம்ம அவன் கூட தீண்டாமையை கடைபிடிக்கணும். ஸோ அவனுக்கு எப்போ அவன் நினைக்கிற தப்பு அப்படின்றது புரிய வருதோ அப்போ தான் அவன் திருப்பணும். ஸோ மூணாவது விஷயம், இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ். ஸோ எந்த அளவுக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் நடக்குதோ அந்தளவுக்கு ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுற முறை வரும். 4வது விஷயம், ஒரு சில சேனலில் நான் பார்க்குறேன், சில பேர் வந்து சாதி பேரை பின்னாடி போட்டுக்கலாம், அதான் நம்ம தமிழ் குடியோட வழக்கம், சாதி பேரை நம்ம பின்னாடி போட்டுக்கிட்டு நம்ம தமிழாக ஒன்றிணைவோம். ஏண்டா தமிழா ஒன்றிணைவோன்னு சொல்லிட்டு ஜாதி பேரை பின்னாடி போடுறதுல எப்படா நீங்கள் ஒன்றிணைவீங்க அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்க தோணுது. ஸோ சாதி அடையாளங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஸோ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருப்போம், இந்த சாதி பசங்க பச்சை கலர் கயிறு கட்டுவாங்க, இந்த சாதி பசங்க மஞ்சள் கலர் கயிறு கட்டுவாங்க அப்படின்னு எங்கள் ஊர் பக்கமே அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சாதி அடையாளங்களை நம்ம நிறுத்தம். பேருக்கு பின்னாடி சாதி போடுறதோ இல்லை சாதியை குறிக்கிற
இந்த கையில் கயிறு கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதாவது சாதியை வெளிப்படையாக நம்ம காட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஸோ 5வது விஷயம், சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதையுமே இந்த அரசு வந்து கையில் எடுக்கணும். ஆனால் இது எதுவுமே இமீடியட்டான எஃபெக்ட் தராது. குறைஞ்சது இன்னும் ஒரு 20-30 வருஷமாச்சும் ஆகும், இல்லை ஒரு 2 ஜென்ரேஷனாச்சும் மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க முதல் திருத்த பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்படி சாதி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தப்புன்றதை நம்ம புரிய வைக்கணும். ஸோ இதன் மூலமாக மட்டும்தான் நம்ம சாதியை ஒழிக்க முடியுமே தவிர கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடுறதுனாலையோ நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கினதுனாலையோ இந்த சாதியை ஒழிச்சிட முடியாது. ஸோ இந்த சாதினால சமூகத்தில் ஏற்படுற இம்பேக்ட் பற்றின படங்கள், ஸோ அது பற்றின அவேர்னஸ் வீடியோ, மூவிஸ்னு நிறைய வெளியே வரணும். ஸோ அதில் ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்க கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாதி இல்லாத சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மனுஷன் உருவான காலத்துலேருந்து தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மனிதன் கண்டிப்பாக ஒரு நாள் சாதியை தூக்கி எறியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்.